கல்வியில் பெரியவர் கம்பர். அனைவருக்கும் தகடுப்பா அறிவொளியின் அன்பான வணக்கங்கள். ரோமபாதன் நாட்டிலே கலைக்கோட்டு முனிவர் இருக்கிறார். அவரை சென்று அழைத்து வந்து புத்திரகாமேஷ்டி யாகத்தை செய்வாயாக என்று வசிட்டர் கூறியதை கேட்டவுடன் தயரதன் அவருடைய கால்களில் விழுந்து வணங்கினான். தாமதம் செய்யவில்லை, இப்பொழுதே நான் ரோமபாத மன்னனினுடைய நாட்டுக்கு சென்று கலைக்கோட்டு முனிவரை எவ்வகையிலாவது அழைத்து வருகிறேன் என்று கிளம்பினான். ஒன்றே செய்க, அதுவும் நன்றே செய்க, அதுவும் இன்றே செய்க, அதுவும் இன்னே செய்க என்று சொல்லுவார்கள். அதன்படி மகப்பேறு இல்லாத குறையோடு இருந்த தயரதன் முனிவரினுடைய அறிவுரையை கேட்டு அப்பொழுதே தேரேறி கிளம்புகின்ற நிலையை கண்ட நாட்டு மக்கள் அனைவரும் அவனை வாழ்த்தினர். அவனுடைய ஆணைக்கு அடிபணிந்து நிற்கக்கூடிய மன்னர்கள் வாழ்த்தினர். தயரதனினுடைய மந்திரிகள் 8 பேர், சுமந்திரன் அதனுடைய தலைமை அமைச்சன், அவர்கள் எங்களுடைய தீவினைகள் அனைத்தும் நீங்கின, மனக்குறை இனிமேல் இல்லாமல் இருக்கப் போகிறது, நீ சென்று வருவாயாக, வென்று வருவாயாக என்று தயரதனை வாழ்த்தி அனுப்பினார்கள். தேரேறுகின்றான் தயரதன். 10 திசைகளிலே தன்னுடைய தேரை செலுத்தக்கூடிய வல்லமை படைத்த தயரதன் தேரேறியவுடன் மங்கள வாத்தியங்கள் முழங்கப்பட்டன, எக்காலம் இசைக்கப்பட்டது. முனிவர்களும் வேதியர்களும் அருமறை மந்திரங்களை கூறி வாழ்த்து கூறினார்கள். நாட்டிலே உள்ள மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி வெள்ளத்தால் ஆரவாரம் செய்தார்கள். தேரேறிய தயரதன் விரைந்து சென்று ரோமபாத மன்னனுடைய நாட்டினுடைய எல்லையை அடைந்தான். தயரத சக்கரவர்த்தியே தன்னுடைய நாட்டுக்கு வருகை புரிந்திருக்கிறார் என்பதை அறிந்தவுடன் ரோமபாத மன்னன் தன்னுடைய படைகளோடு அவரை வரவேற்பதற்காக ஒரு யோசனை தூரம் நடந்து வந்து காத்திருந்தான். யோசனை என்று சொல்லக்கூடியது ஒரு அளவு. இப்பொழுது நாம் மீட்டர் அளவையை கிலோமீட்டர், மீட்டர் என்று நாம் பயன்படுத்துகிறோம். இதற்கு முன்னால் மைல், 10 மைல், 5 மைல் என்று அதனுடைய தொலைவு இருந்தது. தமிழர்கள் பழைய காலத்திலே காதம், யோசனை என்று சொல்லக்கூடிய நீட்டல் அளவைகளை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். இதிலே ஒவ்வொருவருக்கும் இவ்வளவு தூரம் சென்று அழைக்க வேண்டும், வழி அனுப்புகின்ற பொழுது இவ்வளவு தூரம் சென்று வழி அனுப்ப வேண்டும் என்ற ஒரு முறை உண்டு. அன்புக்குரியவர்களே, கலைக்கோட்டு முனிவரை அந்த 2 விலைமகளிரும் காட்டிலே இருந்து நாட்டுக்கு அழைத்து வந்த பொழுது ரோமபாத மன்னன் 2 யோசனை தூரம் நடந்து சென்று முன்னே நின்று அவரை வரவேற்று தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து வந்தான். 2 யோசனை தூரம். தயரத சக்கரவர்த்தியை அழைக்கச் சென்ற பொழுது 1 யோசனை தூரம் சென்று நின்று தயரதனை தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து வருகிறான். என்ன புரிகிறது? நாடாளக்கூடிய மன்னர்க்கெல்லாம் மன்னனாக இருக்கக்கூடிய தயரதனுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தானோ அதைவிட 2 மடங்கு மரியாதை கற்றவர்க்கு, முனிவருக்கு தந்த நிலையில் அன்றைய அரசர்கள் இருந்தார்கள். அதாவது ஆசிரியர்களை, கற்றுக் கொடுக்கக்கூடிய குருக்களை அந்த அளவுக்கு உயர்வாக மதித்தார்கள். வந்த ரோமபாத மன்னன் எதிரில் வந்த தயரதனை கண்டவுடன் அவன் கால்களிலே விழுந்து வணங்கி, எங்களுடைய நாடு மிகவும் புண்ணியம் செய்த நாடு, இது நான் செய்த தவமா, என் மக்கள் செய்த தவமா என்று தெரியாது. தங்களை போன்ற அரசர்க்கு அரசர் தேவேந்திரனுக்கு உதவி செய்வதற்காக அரக்கர்கள் மீது படையெடுத்து சென்று அவர்களை கொன்று வென்று தேவேந்திரனுடைய இந்திர லோகத்தை
மீட்டு மீண்டும் அவனுக்கே கொடுத்த அளவுக்கு பேராற்றலும் போராற்றலும் மிக்க உங்களுடைய வருகையால் எங்கள் நாடு புண்ணியம் அடைந்தது, வாருங்கள் என்று அழைத்து கொண்டு போய் தன்னுடைய அரண்மனையிலே இருத்தி அவருக்கு சிறந்த வரவேற்பையும் நல்ல உபசரிப்பையும் வழங்கினார். மகிழ்ந்தார் தசரதர். அதன் பிறகு ரோமபாதன் கேட்டான், நீங்கள் என்ன காரியத்திற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று. உன்னிடம் எனக்கு ஆக வேண்டிய ஒரு காரியம் உள்ளது, அதை நீதான் எப்படியாவது செய்து கொடுக்க வேண்டும் என்று தயரதன் கூறினார். ரோமபாதனுக்கு ஒரு யோசனை. நம்மால் இவருக்கு ஆகக்கூடிய காரியம் என்னவாக இருக்கும்? எதை வேண்டி இவர் நம்மிடம் வந்து நிற்கிறார்? அந்த செயலை நம்மால் செய்து முடிக்க முடியுமா அல்லது முடியாமல் போய்விடுமா என்று அவன் மனதிலே ஒரு எண்ணம் தோன்றியது. தயரதன் கேட்கத் தொடங்கினார். என்ன கேட்டார் என்பதை நாளை தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.